ஆனா அந்த மக்கள் ஒரு பயத்தோட, ஒரு அம்மா கடைசியா கைப்பிடிச்சு கேட்டாங்க, ஒரு நாள் எங்க ஊருக்கு வந்துட்டு போனதே உனக்கு கண்ணீர் வருதுன்னு சொல்றியப்பா, நான் 2 வருஷம் ஆச்சு சரியா தூங்கி. எப்ப வேணாலும் என் வீட்டை எடுத்துக்குவாங்க, எப்ப வேணாலும் என் நிலத்தை பறிச்சுக்குவாங்க, எப்ப வேணாலும் என் மாட்டை பத்திக்கிட்டு பெட்டியை தலையில சுமந்துக்கிட்டு நான் அந்த ஊரை விட்டு போயிடுவேன் அப்படின்னு என் கனவுல வந்துகிட்டே இருக்கு. காஞ்சிபுரத்துக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட உங்க ஊரை காலி பண்ண போறாங்களாம்ல அப்படின்னு 4 பேர் கேட்குறாங்க. என்னால நிம்மதியாவே இருக்க முடியும்னு சொல்லி கையை பிடித்து கொண்டு ஒரு தாய் அழுதாங்க. அவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? நீங்க நிம்மதியா தூங்குங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்க சரிங்க, நல்லதுங்க நல்லதுங்க. நிச்சயமாக இது அரசின் பார்வைக்கு எடுத்துட்டு நீங்க உறுதியா இருங்க. சீமானும் அவருடைய தம்பிகள் இருக்கிற வரை பரந்தூர் விமான நிலையம் வராது. இது சத்தியம், வராது, வர விட மாட்டோம்.